அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம எம்ஜிஆர் சென்னை சென்டர்ல இருக்கோங்க. இன்னைக்கு எம்ஜிஆர் சென்னை சென்டர்ல இருந்து செர்லப்பள்ளி வரைக்கும் 12603 செர்லப்பள்ளி சூப்பர் பாஸ்ல டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ட்ரெயின் இன்னைக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல நின்றுட்டு இருக்குங்க. உள்ளே போயிட்டு இன்டீரியர் மட்டும் பார்த்துடலாங்க. ஏன்னா சூரிய வெளிச்சம் ஆப்போசிட்டில் அடிக்குது, எக்ஸ்டீரியர் காமிச்சா எதுவுமே தெரியாதுங்க. அன்ரிசர்வ் கோச்சில் நல்ல கூட்டம் மாரி இருக்குது. இதில் நீங்கள் சென்னையிலேருந்து செர்லப்பள்ளி வரைக்கும் போகிறதுக்கு 250 rupees ஃபேர் ஆகுதுங்க. ஸ்லீப்பர் கோச்சுங்க. இதில் நீங்கள் சென்னையிலேருந்து செர்லப்பள்ளி வரைக்கும் போகிறதுக்கு 430 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. இன்னும் பேசஞ்சர்ஸ் யாரும் வரல, நல்லா காலியாக இருக்குங்க. தேர்ட் ஏசி கோச்சுங்க. இதில் நீங்கள் சென்னையிலேருந்து செர்லப்பள்ளி வரைக்கும் போகிறதுக்கு 1110 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. பேசஞ்சர்ஸ் இப்போ தான் போட் பண்ணியிருக்காங்க, நல்லா க்ளீனாக சூப்பராக இருக்குங்க. செகண்ட் ஏசி கோச்சுங்க. இதில் நீங்கள் சென்னையிலேருந்து செர்லப்பள்ளி வரைக்கும் போகிறதுக்கு 1550 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. செர்லப்பள்ளி சூப்பர் ஃபாஸ்டோடைய ஃபர்ஸ்ட் ஏசி கோச்சுங்க. இதில் நீங்கள் சென்னையிலேருந்து செர்லப்பள்ளி வரைக்கும் போகிறதுக்கு 2570 rupees ஃபேர் ஆகுதுங்க. இது வந்து கூப்பே கப்பல்ஸுக்கு உண்டானதுங்க. இன்னைக்கு நம்ம ட்ரெயினை செர்லப்பள்ளி வரைக்கும் ஹால் பண்ண போகிற லோக்கோ அரக்கோணம் ஷெட்டோடைய WAP4ங்க. இன்ஜின் பிளாட்ஃபார்ம் விட்டு வெளியே நிற்குதுங்க. ஸோ முன்னாடி போய் ஷாட் எடுக்க முடியல. நம்ம ட்ரெயினுடைய கோச் கம்போசிஷன் 2 SLRD, 4 ஜென்ரல், 12 ஸ்லீப்பர் கிளாஸ், 3 தேர்ட் ஏசி, 2 செகண்ட் ஏசி, 1 ஃபர்ஸ்ட் ஏசிங்க. அதுலேயும் ஒரு பாதி ஃபர்ஸ்ட் ஏசி, இன்னொரு பாதி செகண்ட் ஏசிங்க. நாம இன்னைக்கு டிராவல் பண்ண போற கோச் S6ங்க. S6ல 71 சைட் லோயர் கிடைச்சிருக்குங்க. ஆனா கிராசிங் வர பக்கமா இல்ல, நான் ட்ராக் சைடு பக்கமா கிடைச்சிருக்குங்க. நம்மளுக்கு சிக்னலை இஷ்யூ பண்ணியாச்சு. வாங்க நம்ம ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ அடுத்து நமக்கு ஆந்திராக்குள்ளே இருக்கிற சூலூர்பேட்டை தான் ஃபர்ஸ்ட் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ 82 கிலோமீட்டர்ஸ்க்கு நான் ஸ்டாப் ரன் இருக்குங்க. தலைவன் கொருக்குப்பேட்டை தாண்டினவொடனே சரிங்க, செம்ம ரன்னு 110ல சும்மா பறக்குதுங்க. அப்படி ஒரு ஹாலு AJJ WAP4.
ஸ்டார்ஸ் வெல்கம் டு ஆந்திர பிரதேஷ். 82 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான சூலூர்பேட்டா ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் SPE. இங்கே நம்ம வண்டி 8 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கு. 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. நம்ம ட்ரெயினுடைய மொத்த தூரம் 694 கிலோமீட்டருங்க. மொத்தம் 12 hours 25 மினிட்ஸில் செர்லப்பள்ளி போய் சேருது. மொத்தம் 17 ஸ்டாப்பிங் இருக்குங்க. இந்த ட்ரெயினை சென்னை சென்ட்ரலேருந்து ஈவினிங் 4:45 PM எடுப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் 5:10 AM செர்லப்பள்ளி போய் சேருதுங்க. ஹண்ட்ரட் அண்ட் 9 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம நாயுடுபேட்டா ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு NYP. இங்கே 12 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. நம்ம ட்ரெயினோட ரேக் ஜோன் சதர்ன் ரயில்வேங்க. நம்ம ட்ரெயினுக்கு ஏற்காடு சூப்பர் ஃபாஸ்ட் கூட ரேக் ஷேரிங் இருக்கு. மொத்தமாக 4 ரேக் இருக்குங்க. நம்ம வண்டியை ஈரோட்டில் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. நாயுடுபேட்டாலேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ அடுத்து நமக்கு கூடூர் ஜங்ஷன் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இடையில வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேஷன்லையும் லைட் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் கூடூரை பார்க்கலாம். ஒன் 37 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம கூடூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு GDR. இங்கே 7 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. வெளியே பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் சவுண்டு ரொம்ப அதிகமாக கேட்குது. அது தாங்க உள்ளே வந்துட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா டின்னரு இங்கே கூடூர்லேயே வாங்கிட்டேங்க. சப்பாத்தி வாங்கியிருக்கேன். உள்ளே போய் உங்களுக்கு காமிக்கிறாங்க. உங்களுக்கு ட்ரெயினுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஆன்பூர்லேயே சேல்ஸ் பண்ணுறாங்க. வேணும்னா நீங்கள் ட்ரெயினுக்குள்ளேயே வாங்கிக்கலாங்க. ஒன் 76 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம நெல்லூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு NLR. இங்கே 15 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இங்கே நெல்லூரில் நம்ம ட்ரெயினுக்கு நிறைய பேர் ஏறுறாங்க. இங்கே நல்ல கூட்டம் ஏறுதுங்க. இந்த ட்ரெயினை ஃப்ரைடே April 2, 1965 இனாகரேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ட்ரெயின் 61+ இயர்ஸாக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்குங்க. இந்த ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லெஜெண்டரி ட்ரெயினுங்க. அதாவது புராதனமான ட்ரெயினுங்க. கூடூர் ஜங்ஷனில் வாங்கின சப்பாத்திங்க. இதோடைய ப்ரைஸ் 50 rupees ஆச்சுங்க. சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வந்த உடனே vlog கண்டினியூ பண்ணுறாங்க.
226 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம காவாலி ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் KVZ. இங்கே 20 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கும். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இந்த ஸ்டேஷன்ல எப்பவுமே நிறைய பேர் கீழே இறங்குவாங்க. அதே போல தான் நிறைய பேர் இறங்குறாங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் பேசஞ்சர்ஸுங்க. நம்ம ட்ரெயினை பார்த்தீங்கன்னா சதர்ன் ரயில்வேஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணுதுங்க. அதுவே சார்மினார் எக்ஸ்பிரஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா சவுத் சென்ட்ரல் ரயில்வேஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த ரெண்டு வண்டியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சரிசமமாக பிரிச்சுக்கிட்டாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் அப்படி இருக்குங்க. ரெஸ்ட் ரூம்லாம் அவ்வளோ க்ளீனாக இருக்குது. நான் போக போக எல்லாமே காமிக்கிறேங்க. நம்ம ட்ரெயினுடைய ரெஸ்ட் ரூமுங்க பாருங்க, உள்ள எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்காங்க. வாஷ் பேஷனும் சரி, மிரரும் சரி, எல்லாமே பக்காவாக இருக்குங்க. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம சிங்கராயக்கொண்டா ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் SKM. இங்கே 25 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இந்த சிங்கராயக்கொண்டால பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஸ்டேஷனுக்கு அப்படியே பின்னாடி கொஞ்சம் தூரம் போனோன்னா ஸ்ரீ வராக நரசிம்ம சுவாமி கோவில் இருக்குங்க. அது இந்த ஊர்லேயே ரொம்ப ஃபேமஸ். அது மட்டும் இல்லாமல் சுற்றி பீச்சுங்க, செம்ம சூப்பராக இருக்கும் ஊர். நிறைய பீச் இருக்குது, சுற்றி பார்க்க ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஸ்டார்ஸ் 292 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஓங்கோல் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் OGL. இங்கே 30 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. உங்களுக்கு வேற எங்கேயும் ஃபுட் வாங்க முடியலனாலும் இங்கே ஓங்கோல்லேயே ஆப்ஷன் இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு கேட்டரிங் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆர்டர் பண்ணி கூட வாங்கிக்கலாங்க. லாஸ்ட் டைம் நம்ம இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணதுக்கும் இப்போ ட்ராவல் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேர் டிஃப்ரென்ஸ். ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இடையில வந்து ஏற்றுறாங்க. ஸோ இந்த ட்ரெயினில் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் ஸ்லீப்பர்லேயும் 15 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தேர்ட் ஏசி, செகண்ட் ஏசி, ஃபர்ஸ்ட் ஏசி எல்லாத்துலேயுமே 15 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. அதுக்கு மேலே பெருசாலாம் எதுவுமே ஏறல. Train number 12603 Dr. MGR Chennai Central Charlapalli Superfast Express has arrived on platform number 1.
342 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஜிராலா ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் CLX. இங்கே 25 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ட்ராக் சைடு பக்கமாக சீட்டு கிடைச்சிருச்சுங்க. ஸோ கிராசிங் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ICFல இந்த கதவு ஒட்டி நிற்க முடியாதுங்க. சேஃப்டியும் ரொம்ப கம்மி. ஸோ கிராசிங் எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு அடுத்து பக்கத்துல நிறைய ஹால்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு பார்த்துடலாங்க. இப்போ அடுத்து பாப்பட்லாவை பார்க்கலாம். $357 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம பாப்பட்லா ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் BPP. இங்க 30 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கும். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. நம்ம சென்னையிலேருந்து ஹைதராபாத் போறதுக்கு நிறைய மக்கள் ப்ரிஃபர் பண்ற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் தாங்க. சார்மினாரை கம்பேர் பண்ணும்போது இந்த ட்ரெயினுக்கு செம்ம டிமாண்ட் இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய டைமிங் அண்ட் பங்க்சுவாலிட்டிக்காக தான் இந்த ட்ரெயினை நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றாங்க. $377 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம நிடுபுரோலு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு NDO. இங்கே அதே 30 மினிட்ஸ் டிலே, 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இது வரைக்கும் நம்ம ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா தெனாலி, குண்டூர் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஸ்டாப்பிங் தான் கொடுத்துருக்காங்க. வாங்க இங்கேருந்து கிளம்பலாம். $399 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம தெனாலி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் TEL. இங்கே 22 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இப்போ நமக்கு இங்கேருந்து நம்மளுடைய ரூட்டு பிரிய போகுதுங்க. இப்போ நம்ம இங்கேருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்து குண்டூர் வழியாக ஹைதராபாத்துக்கு போக போகிறோம். நம்மளுடைய ஹைதராபாத் ரூட்டு இங்கேருந்து ஆரம்பிக்குதுங்க. நம்ம சென்னை சென்ட்ரலில் ஏறினதுலேருந்து சரிங்க, இன்னும் கூட நம்ம ட்ரெயினில் வந்து TTR டிக்கெட்டை செக் பண்ணவே இல்லை. அந்த லெவலில் தான் போயிட்டு இருக்குங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேசஞ்சர்ஸ்லாம் யாருமே கிடையாது. வண்டி செம்ம பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குங்க. Dr. MGR Chennai Central चरलापल्ली सुपरफास्ट एक्सप्रेस प्लेटफॉर्म क्रमांक 4 से रवाना होने को तैयार है.
ஸ்டார்ஸ் 425 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம குண்டூர் ஜங்ஷன் ரீச் பண்ணிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் GNT. இங்க 25 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கும். 10 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. மார்ச் 7, 2025 இருந்து இந்த ட்ரெயினை ஹைதராபாத்ல இருந்து தூக்கி சர்லப்பள்ளிக்கு மாத்தினாங்க. மார்ச் 8, 2025 இருந்து இந்த ட்ரெயின் சர்லப்பள்ளியில இருந்து சென்னை வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்குங்க. என்னதான் இது சர்லப்பள்ளி வரைக்கும் போனாலும் இந்த ட்ரெயினுக்கு ஹைதராபாத் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு தாங்க பேரு. இந்த ட்ரெயினுக்கு பாத்தீங்கன்னா மொத்தமா 6 இடத்துல குண்டூர் வரைக்கும் பாத்தீங்கன்னா கேட்டரிங் அவைலபிளா இருக்குங்க. நீங்க ஃபுட் ஆன் ட்ராக்ல போட்டாலும் சரி, ஸ்விக்கி, ஜொமேட்டோ எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா குண்டூர் வரைக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குங்க. அதே போல பிளாட்ஃபார்ம்லயும் இது வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. வேணும்னா வாங்கி சாப்பிடுங்க. குண்டூர்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. இன்னும் நமக்கு 5 ஸ்டாப்பிங் பேலன்ஸ் இருக்கு. எப்படி வர வழியெல்லாம் லைட்டிங் இருக்க போகுதுன்னு தெரியல. பார்த்து எல்லாத்தையும் எடுத்து போயிட்டே இருக்கலாங்க. இப்போ நமக்கு சிங்கிள் லைன் செக்ஷன் ஆரம்பிக்குதுங்க. ஃபோர் 67 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம சட்டரப்பள்ளி ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் SAP. இங்கே 40 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இந்த ட்ரெயினுக்கும் சார்மினார் எக்ஸ்பிரஸுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, சார்மினார் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை விட 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அதிகமாக எடுத்துக்குதுங்க. அதே போல் இந்த ட்ரெயினை விட 1.5 ஹவர்ஸ் டைமிங்கும் அதிகமாக எடுத்துக்குது. ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டான ரூட்டுங்க. நாம ஏதாவது ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பின உடனேயே அடுத்த ஸ்டேஷன் உங்களுக்கு காமிச்சனா இடையில இருக்கிற ஸ்டேஷன்ல லைட்டிங் இல்லை, ஸோ வீடியோ எடுக்க முடியல அப்படின்றத நல்ல மனசுல வச்சுக்கோங்க. நரசாபூர் எக்ஸ்பிரஸ் கிராசிங்காக நியூ பிடிகுரலால உரம் கட்டுறாங்க. வாங்க கிராசிங்கை பார்த்துடலாம். ஃபோர் 99 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம பிடுகுரல்ல ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் PGRL. இங்கே 40 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. நம்ம சென்னையிலேருந்து ஹைதராபாத் போகிறதுக்கு இருக்கிறதுலேயே ஃபாஸ்டஸ்டான ட்ரெயின் நம்ம ட்ரெயின் தாங்க. அதுக்கு அடுத்தபடியாக சார்மினார் எக்ஸ்பிரஸ் இருக்குது. அதுக்கு அடுத்து காச்சிகுடா எக்ஸ்பிரஸ் இருக்குங்க. இந்த ட்ரெயினுக்கும் சார்மினாருக்கும் பார்த்தீங்கன்னா 35 rupees ஃபேர் டிஃப்ரென்ஸுங்க. இந்த ட்ரெயினுக்கும் காச்சிகுடா எக்ஸ்பிரஸுக்கும் 10 rupees ஃபேர் டிஃப்ரென்ஸுங்க. இந்த ஃபேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது 35 ரூபாய் அதிகம், 10 ரூபாய் அதிகங்க. ஃபைவ் 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம நடிக்குடி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் NDKD. இங்கே 30 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இந்த ட்ரெயின் போகுது இல்லையா சர்லப்பள்ளி, அங்கேருந்து ஹைதராபாத் சிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 17 கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க. ஆனால் நீங்கள் ஸ்டேஷன் போன பிறகு அங்கே சர்லப்பள்ளியிலேருந்து சிட்டிக்கு போகிறதுக்கு நிறைய பஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க.
ஸ்டார்ஸ் வெல்கம் டு தெலுங்கானா 558 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம மெரியலகுடா ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் MRGA. இங்கே அதே 40 மினிட்ஸ் டிலே 1 மினிட் ஹால்ட் இருக்குங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா குண்டூரில் ஏறின டிடி உள்ளே வந்து டிக்கெட்டை செக் பண்ணிட்டு போயிட்டாருங்க. இவ்வளோ நேரம் கழித்து இப்போ தான் டிக்கெட்டை செக் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷங்க. இன்னும் ஒரே ஒரு ஹால்ட் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. ஆனால் நிறைய டைம் இருக்குங்க செர்லப்பள்ளி போகிறதுக்கு. ஸோ பிஃபோராகவே உள்ளே போய் சேர்ந்துருவோம். ஸ்டார்ஸ் 596 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம லாஸ்ட் ஹால்ட்டான நல்கொண்டா ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் NLDA. இங்கே 25 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 1 மினிட் ஹால்ட் இருக்குங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய ட்ரெயினுங்க, லெஜெண்டரியான ட்ரெயின். ஆனால் இன்னும் ICFலேயே ஓடிக்கிட்டு இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டியை சீக்கிரமாக LSB மாற்றினா ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய ட்ரெயின்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுத்து LSB மாற்றினாங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நல்கொண்டாலேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ அடுத்து நமக்கு செர்லப்பள்ளி தான் ஸ்டாப்பிங்கு. அது இங்கேருந்து 96 கிலோமீட்டரில் இருக்குங்க. இந்த தூரத்தை கடக்கிறதுக்கு 2 hours 40 மினிட்ஸ் ஃப்ளைட் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ பிஃபோர் டைம்லேயே நம்ம உள்ளே போய் சேர்ந்துருவோம்னு நினைக்கிறேங்க. ஸ்டார்ஸ் 694 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான செர்லப்பள்ளி ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம ஊரோடைய ஸ்டேஷன் கோட் CHZ. இங்கே நம்ம வண்டி ஃபைனலாக 40 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இந்த ட்ரெயினில் இன்னைக்கு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபாஸ்டஸ்டான ட்ரெயினில் ஃபாஸ்ட்டாக ஹைதராபாத்துக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. இந்த ட்ரெயினில் பெரிய பிரச்சனை எதுவுமே கிடையாது. சும்மா ஏறி படுத்தோன்னா ஜம்முன்னு காலையில் செர்லப்பள்ளிக்கு சீக்கிரமாகவே கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க. நீங்களும் ட்ராவல் பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க இந்த வண்டி. இதோட இந்த vlog எண்டுக்கு வருதுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம மீண்டும் ஒரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.